கொடுங்க அப்படின்னு கேட்டுதான் சாதாரண புரிதலுக்குரிய ஒரு விஷயம் தான். எல்லா கடையும் அடைச்சிட்டீங்க, டாஸ்மார்க்கை மட்டும் திறந்தீங்க, நீதிமன்றத்துக்கு போயும் திறந்தீங்க. அதுல எங்க ஆளுங்க அடிபொடி, தகராறு, வழிப்பறி, கொள்ளை எல்லாத்தையும் தாண்டி, அதிகாரிகளுடைய கொள்ளைகளையும் தாண்டி உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்தாங்க. அந்த சம்பாரிச்சு கொடுத்த பணத்துல எங்களுக்கு ஒரு போனஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுதான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை வலியுறுத்தி நடத்தி கொண்டு இருக்கின்றோம். எனக்கு முன்னாடி பேசின 2 பேருமே சொன்னாங்க, பல்வேறு விஷயங்கள் நீங்க இங்க இருக்கக்கூடிய நமது டாஸ்மார்க் பணியாளர்கள் தோழர்கள் அனைவருமே ஒரு அடிமை தொழில் செஞ்சுட்டு நமக்கு ஒரு சுதந்திரமான வேலையெல்லாம் கிடையாது. நம்மளை வேலைக்கு சேர்க்கும் போது கான்ட்ராக்ட் லேபரா சேர்த்துச்சு, இல்லைன்னு சொல்லல. கான்ட்ராக்ட் லேபரா எதுக்கு வேலைக்கு சேர்த்துச்சு? சூப்பர்வைசரு, விற்பனையாளர்களுக்கு ஒரு மேற்பார்வையாளர் கடைக்கு இருக்கணும், வியாபாரம் பண்றதுக்கு வியாபாரம் பண்ணணும், அந்த பில்லை போட்டு பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேலைக்கு சேர்த்துச்சு. இன்னைக்கு நம்ம ஆளுங்க எப்படி ஆயிட்டாங்க, கடைக்கு எவ்வளவு மாமூல் தர்றீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. வாங்கலையா? இங்க இருக்க டிஎம் வாங்கலையா? அவர் வீட்டை ரைடு பண்ணுங்க, திமுக காரங்களை போய் ரைடு பண்றீங்களா? எங்க பணம் இருக்கோ அவங்கள ரைடு பண்ணுங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கும். இங்க கூட ஏதோ ஒரு பங்களா வச்சிருக்காருன்னு சொல்றாங்க, அந்த பங்களாவில தான் எல்லா பணமாடமும் நடந்துகிட்டு சொல்றாங்க. இல்லையா? இல்லைன்னு அவர் சொல்ல முடியுமா? யார் மூலமா வருது, எப்படி வருது, அதையும் நாங்க சொல்லவா? சொல்ல முடியும். பல தடவை சொல்லிட்டோம், உங்க தொழிலாளிகளை பழி வாங்காதீங்க, உங்க தொழிலாளிகளை சுரண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். கேட்கிற மாதிரி தெரியல. இனி கேட்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு தொடங்கி இருக்கோம். இன்னைக்கு தொடங்கி இருக்கோம்னு வச்சுக்கோ. இந்த குடோனுக்கு மாத்தணும்னு எனக்கு முன்னாடி பேசின 2 தோழர்களும் பேசினாங்கல்ல, யார் மாத்த சொன்னா? குடோனுக்கு யார் உத்தரவு போட்டது? ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா? நீங்க அதற்கான ஆணை ஏதாவது இருக்கா? அந்த ஆணையின் அடிப்படையில தான் நீங்க அதை செஞ்சீங்களா? சரி, வேண்டாம் ஐயா. கடைகள்ல மாத்தினது கூட விற்பனையாளரோ அல்லது சூப்பர்வைசரோ தப்பு பண்ணாரு. குடோன்ல இருந்து நாமக்கலுக்கு லாரியில போச்சையா, அது யார் பொறுப்பு? குடோன்ல இருக்க சரக்கு நாமக்கலுக்கு போச்சு, எப்படி போச்சு? லாரி நம்பர் சொல்லணுமா? யார் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லணுமா? எப்படி போச்சு? அதுக்கு இந்த டிஎம் பொறுப்பு இல்லையா? கடைக்காரங்களை மட்டும் லட்சக்கணக்கில் ஜிஎஸ்டியோட வட்டியோட பணம் கேட்கிறீங்களே, இந்த குடவுன்ல இருந்து போனதுக்கு யார் பொறுப்பு? இங்கதானே இருக்கு குடவுனு, இங்கதானே டிஎம் ஆபீஸ் இருக்கு. டிஎம் தானே இந்த குடவுனுக்கு பொறுப்பு. லாரி நிறைய போச்சு, சரக்கு எப்படி போச்சு? எப்படி விற்பனை ஆகாம இருக்கும் போது, எல்லா கடையும் அடைச்சிருக்கும் போது எப்படி போச்சு? அதையாவது நீங்க வந்து உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி குடோனுக்கு மாத்துங்கன்னு சொன்னீங்க. மாத்துன்னு சொல்லும் போதே இன்னாருக்கு இவ்வளவு பெட்டியவும் மாத்துன்னு சொன்னீங்க. அப்படித்தான் பாவம், அப்படித்தான் நம்மால ஆப்பிட்டோம். அப்படித்தான் அவனா விற்க போல. நீங்க இந்நேரம் மாத்த போறோம், இந்த நேரத்துல இப்படிப்பட்ட கடையில இருந்து இந்த கடைக்கு, இந்த கல்யாண மண்டபத்துக்கு சரக்கு எடுத்துட்டு போறாங்க. நீங்க போன்னு சொல்லிட்டீங்க. போலீஸ்காரங்கள்ல இருந்து தாக்குதல் இருந்து எல்லாரும் வரிசையா வந்தாங்க. நீங்க சொன்ன ஆளுங்களும் வந்தாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த டிஎம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதையும் நாங்க நிரூபிக்கிறோம். யார நீங்க அனுப்புனீங்க, எவ்வளவு சரக்கு போச்சு அப்படிங்கறதையும் நாங்க சொல்ல தயாரா இருக்கோம். சரி, அப்படி மாத்துறீங்க, சரக்கு இல்ல, வித்தாச்சு. மறுநாள் காலையில உங்க பேங்க்குக்கு, அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துச்சேயா? எப்படி வந்துச்சு? எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணீங்க? கடை அடைச்சிருக்கு, கடையில இருந்து குடோனுக்கு தான் சரக்கு போச்சு. மறுநாள் காலையில எங்க ஆளுகளை பூரா பேங்க்ல பணம் போட சொன்னீங்களே, எந்த அடிப்படையில பணம் போட சொன்னீங்க? பணத்தையும் வாங்கிக்கிட்டீங்க. வாங்கிட்டு இப்ப ஜிஎஸ்டி கட்டு, வட்டி கட்டு, அதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு. யார் வீட்டு சொத்தை வித்து கொண்டு வந்து கட்டுவாங்க? யார் வீட்டு சொத்தை வித்து கட்டுவாங்க? நீங்க பண்ண தப்புக்கு தொழிலாளிக்கு பாதிக்கப்பட்டு இருக்காங்க. தொழிலாளிக்கு இன்னைக்கு கைய பசஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம. நீங்க ஏஐடியின் சார்பா கடிதமே கொடுத்திருக்கோம். இத்தனை மணிக்கு
இந்த கடையில இருந்து இந்த கல்யாண மண்டபத்துக்கு சரக்கு போயிருக்கு, அதுல இவ்வளவு சரக்கு விற்கப்பட்டிருக்கு, நீங்க நடவடிக்கை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏன் இத்தனை நாள் நீங்க எடுக்கல? ஆதாரபூர்வமா தானே கொடுத்திருக்கோம், ஏன் எடுக்கல? அவருக்கும் சேர்த்து, அப்படி கடிதம் கொடுத்தவருக்கும் சேர்த்து, அதுதான் ஜோக்கு, அப்படி கடிதம் கொடுத்தவருக்கும் சேர்த்து நீ பெனால்டி கட்டுன்னு போட்டிருக்காங்க இல்லையா? என்ன அக்குறோம் இது? இந்த தொழிலாளிகளை நீங்க வந்து தொழிலாளிகளா பாக்குறீங்களா அல்லது மனித எந்திரமா பாக்குறீங்களா புரியல. மாசம் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய் வித்தா 3000 ரூபாய், அப்படியா? 7000 ரூபாயா? 1 லட்சம் ரூபாய் வித்தா 7000 ரூபாய் கொடுக்கணும் டிஎம்க்கு. 2 லட்சம் ரூபாய் வித்தா 15000 ரூபாய் கொடுக்கணும். 3 லட்சத்துக்கு மேல வித்தா நீங்க போட்டிருக்க ஏஜென்ட் எவ்வளவு வேணாலும் வசூல் பண்ணலாம், உங்களுக்கு 15000 கொடுக்கணும். இதுதானே உண்மை. ஏஜென்ட்ங்க யார் யாருன்னு சொல்லணுமா? ஒரு சூப்பர்வைசரை 5 கடைக்கு போட்டிருக்கீங்களா? எப்படியா போட்டிருக்கீங்க? ஒரு சூப்பர்வைசர் 17 வருஷமா ஒரே கடையில இருக்காரு, எப்படி? அவருக்கெல்லாம் பிரச்சனையே வராதா? அவரெல்லாம் 5 ரூபாய் 10 ரூபாய் வச்சு விற்கவே மாட்டாரா? உங்களுக்கு பிடிக்காத சூப்பர்வைசர்னா அவர் 5 ரூபாய் விற்பாரு, 10 ரூபாய் விற்பாரு. உங்களுக்கு பிடிக்காத விற்பனையாளர்னா அவர் கூடுதலா கொஞ்சம் விற்பாரு. இன்னைக்கு இந்த மாசம் உங்களுக்கு ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னா மறுநாள் காலையில நீங்க ரைடு வந்துருவீங்க. அது எப்படித்தான் வர்றாங்கன்னு தெரியல. இந்த மாசம் இன்னைக்கு ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா மறுநாள் காலையில ரைடு வந்துடும். எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது டிஎம்க்கு ஒன்றும் தெரியாது, பாவம். அவருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அவங்க வர்றவங்க வெளியூருக்காரங்க அல்லது எஸ்ஆர்எம். இப்போ டிஎம்க்கு எஸ்ஆர்எம்க்கும் தமிழ்நாட்டிலேயே அதிக விலை டாஸ்மாக் டிஎம்க்கு எஸ்ஆர்எம். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் வர்றதுக்கு மிகப்பெரிய விலை இருக்கிறது இந்த துறைக்கு தான். யார் யாரு என்னென்ன பண்ணணும் எல்லாம், ஏதாவது சில விஷயங்கள் கேள்விப்படும் போது என்ன செய்யறது இல்ல. வேண்டிய கடைக்கு வேண்டிய சரக்கு போகுது, அதுக்கு ஒரு காசு, அதுக்கு ஒரு காசுங்க. ஒவ்வொரு மாசமும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இங்க தான் இருக்காங்க. நீங்க வந்து இங்க நின்னீங்கன்னா போதும், அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொண்டு வர்ற பேக்கை பார்த்தா போதும் எவ்வளவு ரூபாய் இன்னைக்கு கை மாறி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது எந்த சரக்கு அதிகமா நீங்க வந்து வாங்குறதுக்குன்றதுக்கு ஒப்பந்தம், அதுக்கு காசு. அதாவது மறைமுகமா நடக்குது, வாங்கிட்டு போங்க. தொழிலாளிட்ட போய் ஏன் 500 ரூபாய கூட விட மாட்டேங்கிறீங்க? 500 ரூபாய கூட விட மாட்டேங்கிறீங்களா? 1000 ரூபாய கூட விட மாட்டேங்கிறீங்களா? அவன் உங்க நீங்க சொல்ற டார்கெட்டை பிக்ஸ் பண்றதுக்கு இவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்னு டார்கெட் கொடுத்துறீங்க. ஃப்ரிட்ஜ் இல்ல, கரண்ட் பில் கொடுக்க மாட்டீங்க, இங்க இருந்து கொண்டு வர்ற சரக்கு இறக்குறதுக்கு இறக்கு கூலி கொடுக்க மாட்டீங்க. நாங்க தான் அதுக்கும் ஏஐடி சிஐடி லோடுமானுங்க தான் போய் இறக்கிட்டு கூலி வாங்கிட்டு வர்றாங்க. யார்கிட்ட? எங்க தொழிலாளிகிட்ட வாங்கிட்டு வர்றாங்க. அதுல எங்க ஆளுங்களுக்குள்ள பிரச்சனை. இவ்வளவு கொடு, அவ்வளவு கொடு, இவ்வளவு இறக்கிருக்கோம், அவ்வளவு இறக்கிருக்கோம், அதையும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வாடகை குறிப்பிட்ட வாடகைக்கு மேல கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கடையை மாத்தணும்னா அது கூடுதலா விற்கிற கடைன்னா அதுக்கு டிஎம் காசு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இவங்களை எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னே புரியல. இதையெல்லாம் சொல்றதுக்கு நீங்க உங்க கேட்டுக்கு முன்னாடி வந்திருக்கோம். வெறும் போனஸ் கேட்கறது மட்டும் எங்க பிரச்சனை இல்ல. எங்களை சுரண்டாதீங்க அப்படிங்கிறது எங்க பிரச்சனை. எங்களை அடிமைப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது எங்க பிரச்சனை. எங்களை வந்து நீங்க ஏதோ கள்ளத்தனமான வியாபாரம் பாக்குற ஆள் மாதிரி பாக்கெட்ல இருந்து புடுங்கிட்டு போகாதீங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் போய் சொல்லணுமோ அங்கெல்லாம் போய் சொல்லுவோம். எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் இந்த தகவலை கிளியரா கொண்டு போய் இன்னைக்கே பார்த்துட்டு இருப்பாங்க. போலீஸ் இருக்காங்க, தகவல் சேகரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த தகவலை எல்லாம் அனுப்புங்க, இந்த தகவலை எல்லாம் அனுப்புங்க. இந்த தொழிலாளிகளை தொழிலாளிகளா பாருங்க. போனஸ் கொடுங்க. 10% கொரோனா காலத்தை மையமா வச்சு 10% அறிவிச்சுட்டு போயிட்டீங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறீங்க. எப்படி எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குறீங்க? 200 தொழிலாளர்கள் இதுவரை டாஸ்மார்க்கில் பணியாற்றியதில் 200 தொழிலாளிகள் கொரோனா நோயால் செத்து போயிருக்காங்க. 200 பேர். தோழர் கோசம்பட்டார் 25 லட்சம் ரூபாய் கொடுங்க. நீங்க போட்ட உத்தரவு தான், புதுசா கேட்கல. அவங்க நீங்க போட்ட உத்தரவின்படி 25 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. 200 தொழிலாளிகள் செத்துருக்காங்க. எப்படி செத்தா?
கொரோனா வந்து நோயில பாதிக்கப்பட்டுதான் செத்துருக்காங்க. எப்படி கொரோனா வந்துச்சு? அவங்க வீட்டுல இருந்து தான் வந்திருக்காதுல்ல. எல்லாரும் கடைக்கு வியாபாரம் பார்க்க சொன்னீங்க வந்துருச்சு, கடைக்கு வியாபாரம் பார்க்க சொன்னீங்க வந்துருச்சு. அதனால அவன் பாதிக்கப்பட்டான். அதுக்காகத்தான் நஷ்டஈடு கேட்கிறாங்க. புதுசா ஒண்ணும் கேட்கல, புதுசா ஏதோ நாங்களா உருவாக்கி நீங்க இவ்வளவு ரூபா கொடுங்கன்னு கேட்கல. நீங்க போட்ட உத்தரவை அமுல்படுத்துங்கன்னு சொல்றதுக்காக தான் கேட்கிறோம். அதையும் பண்ண மாட்டீங்க. நிரந்தரப்படுத்துங்க, அதையும் பண்ண மாட்டீங்க. சம்பளத்தை கூட்டி கொடுங்க, அதையும் பண்ண மாட்டீங்க. வேலை நேரத்தை குறைச்சு கொடுங்க, அதையும் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? சுரண்டாமையாவது இருங்க, அதையும் பண்ண மாட்டீங்க. ஆக ஒட்டுமொத்தமா இந்த தொழிலாளிகளை மிக மிக மோசமாக பார்க்கக்கூடிய நிலை என்பது இருக்கு. சம்பாதிச்சு கொடுக்கிற துறையாகவும் இந்த துறை இருக்கு. மிக மிக அதிகமாக அரசாங்கத்திற்கு வருவாய் ஈட்டி கொடுக்கிற துறையாகவும் இந்த துறை இருக்கின்றது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆரம்ப கட்ட ஆர்ப்பாட்டம் தோழர் சொன்ன மாதிரி 26ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்திலையும் கலந்துக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம். கலந்துக்குருவாங்க. கடையெல்லாம் அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரும். ஏற்கனவே ஒரு தடவை கடை அடைச்சோடனே பாத்தீங்கன்னா ராத்திரி பூரா வேலை செஞ்சாங்க. எதுக்கு? கடையை அடைக்காம 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் கடை அடைக்காம இருக்கிறதுக்கு ராத்திரி பூரா வேலை செஞ்சாங்க. சூப்பர்வைசர் எப்படி, விற்பனையாளர் எப்படி, நமக்கு வேண்டிய ஆளை எப்படி, வேண்டிய ஆளை எப்படி, எல்லாரையும் பிடிச்சாங்க. எதுக்கு? போராட்டத்தை பிசுபிசுக்க வைக்கவா? அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது. ரொம்ப நாளைக்கு நீங்க முட்டு போட்டு வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. எல்லாத்தையும் உடஞ்செறிஞ்சிட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா கஷ்டமும் தெரியும். ட்ரம்ப் நேற்று வரைக்கும் வெள்ளை மாளிகையிலிருந்து கோலாச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அலறாரு பார்த்தீங்களா? அப்படி நீங்க எல்லாம் அலற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிறாங்க. அதிகாரிகளும் நீங்களும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அலற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிக்கிறாங்க. பிரச்சனை வராம தடுக்கிறதுக்கான முயற்சிகளை நாங்க சொல்றோம், செஞ்சுக்கோங்க என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் மேலும் வெற்றியடைய வேண்டும். எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து பேசிய நன்றி. அடுத்தபடியாக கன்வீனர் குழுவை சேர்ந்த ஜெகதீஷ்குமார் கோரிக்கை குறித்து 2 நிமிடங்கள் பேசுவார். 2 நிமிடங்கள் பேசுவார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்க தோழர்களுக்கு அழைப்பெயர்த்து வந்திருந்த அனைத்து தலைவர்களுக்கும், டாஸ்மாக் பணியாளர் அனைவருக்கும் வணக்கம். இந்த மழையின் காரணமாக கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இல்லாட்டி இன்னும் கூட கூட்டம் அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த தடவை 26ஆம் தேதி இந்த போராட்டமே போனஸ் போராட்டம் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் 26ஆம் தேதி நடக்க இருக்கிற அனைத்து இந்திய அனைத்து தொழிற்சங்கம் சேர்ந்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்க